சார் வணக்கம். என் பேர் ஸ்ரீனிவாசன். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த கிளாஸை வந்து ரெஃபர் பண்ணது, டீ காஃபிலாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னு பாரு அப்படின்னு சொன்னது என் ஃப்ரெண்டு. அது மூலிமா தான் நான் வந்தேன். ஃபஸ்ட்டு வரும்போது இதில் என்ன பெருசாக மாற்றம் இருக்க போகுது, டீ காஃபி குடிக்கக்கூடாதுன்னு எல்லாம் சொல்கிற மாதிரி இவங்களும் சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சேன் நான். அதுக்கப்புறம் தான் நான் உள்ளுக்குள்ளே வந்து கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, இதில் இவ்வளோ பெரிய வியாதி இருக்குது, டெய்லி நம்ம விஷத்தை குடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு தான் தோணுச்சு. அவங்க சொன்னதை நீங்கள் கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு பெரிய பெரிய கேன்சர் வருது, திடீர்னு அட்டாக் வருது, திடீர்னு கேன்சர் வருது, எப்படின்னே தெரில. ஆனால் நல்லா தான் இருந்தாங்க, தேவையில்லாத ஃபுட்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது எதனால எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் சார் சொன்ன மாதிரி என்ன பிரச்சனை இருக்குன்னா தெரிஞ்சதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். அப்புறமா அவரே இது எப்படி சரி பண்ணுறதுன்னு நம்மளே ஒரு 30 days சேலஞ்சு மாதிரி போடுவோம் அப்படின்னு சொல்லி வினீத் ராஜ் சார் அவரே வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் குரூப் மாதிரி க்ரியேட் பண்ணி 30 daysக்கு எல்லோரும் வந்து இதில் வந்து ஒரு மெசேஜ் போடணும், இன்றைக்கி வந்து நான் வந்து கஃபைன் இல்லாத இதை வந்து நாள் கடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் வந்து இப்போ வந்து 30 நாள் ஆச்சு, எனக்கும் ஆச்சு. இந்த 30 நாள் நான் கஃபைன் தொடலை. ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பின்மண்டை வலி, அப்புறம் இந்த இடம் நரம்பெல்லாம் இந்த மாதிரி வலிச்சமாக இருந்தது. அதுக்கப்புறம் 2-3 நாளுக்கு அப்புறம் சரியாக போச்சு. அப்புறம் வந்து வினீத் ராஜ் சாரே வந்து ஃப்ரீ கஃபைன் இல்லாத ஒரு காஃபி பவுட்ரு வந்து கொடுத்தாரு. அதை வந்து நாங்கள் குடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து சூப்பராக இருக்குது, காஃபி மாதிரியே இருக்கும் HSL. ஆனால் அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. சூப்பராக இருந்தது. இப்போ வரையும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபஸ்ட்டு எனக்கு என்ன, அடிக்கடி ட்ராவல் பண்ணால் தலைவலி வரும், ரொம்ப தலைவலி வரும். இப்போல்லாம் அந்த தலைவலியே இல்லை. ஃபேஸ் பிரைட்னஸ்ஸாக இருக்குது. இந்த கருவலியெல்லாம் ரொம்ப எனக்கு இருக்கும். இப்போ அந்த பிரச்சனைலாம் இல்லை. மோஷன் ஃப்ரீயாக போகுது, கோவம்லாம் கட்டுப்பாடாக இருக்குது. அப்புறம் உடம்பு ஃப்ரீனஸ்ஸாக இருக்குது, எந்த வேலையாக இருந்தாலும் போய் செய்யலாம் அப்படின்னு ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாகவே இருக்குது எப்போவுமே. அப்புறம் வேறு குடிக்கக்கூடாது அப்படின்னு ஃபஸ்ட் இயர்லேயே இருந்தேன், இப்போவும் அதே மாதிரி தான் இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் லைஃப் ஃபுல்லாக இப்படியே இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கேன். இதே மாதிரி எல்லோரும் இருக்கணும். தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப நன்றி எங்களை இந்த மாதிரி நல்ல வழி கூட்டிகிட்டு போனதுக்கு சார்.